சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இனி இந்த ஆதார் அட்டைகள் செல்லாது. மத்திய அரசு அதிரடி முடிவு. புதிய ஆதார் செயல்முறையை பெறுவது எப்படி? 10 வயசு குழந்தைக்கு கூட புரியிற மாரி சொல்றேன். உடனடியா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த ஆதார் அட்டையானது மிக முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 134 கோடிக்கும் அதிகமான ஆதார் பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. குழந்தைகள பள்ளியில சேர்க்கிறது முதல், முதியோர் பென்ஷன் வாங்குற வரைக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய பயோமெட்ரிக் அமைப்புனா, இந்த ஆதார் அமைப்பு தான். UIDAI அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாரின் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக மத்திய அரசானது இப்போ ஒரு பெரிய நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. அதாவது இறந்த நபர்களின் சுமார் 2 1/2 கோடி ஆதார் எண்கள் ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஜிதின் பிரசாத் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்திலேயே இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக ரத்து செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு நபர் குழந்தையா இருக்கும்போது ஆதார் கார்டு வாங்குறாங்கன்னா, அப்போ ஆதார் எண் அப்படின்னு சொல்லிட்டு 12 இலக்க எண் குடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் தான் அவர் இறக்குற வரைக்குமே இருக்கும். ஒருவேளை அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறமா, அந்த நம்பர வச்சு யாரும் மத்திய, மாநில அரசினுடைய சலுகைகளை பெறவோ, மற்றும் அந்த நம்பர வச்சு பேங்க்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அதாவது எதுவும் பரிவர்த்தனைகள் பண்ணி, அவர்களுடைய குடும்பத்த பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த நபரினுடைய ஆதார் நம்பர அப்படியே ரத்து செஞ்சுருதாங்க. டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த நம்பர் வேற யாருக்கும் புதிதாக பிறக்கிறவருக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா, அது மத்திய அரசினுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த ஆதார் எண்கள ரத்து செய்வது மட்டும் இல்லாம, பாதுகாப்பிற்காக புதிய தொழில்நுட்ப அம்சத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நபரும் பயோமெட்ரிக் பூட்டு வசதி மூலியமாக உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது, நீங்க ஆதார் அட்டை வாங்கும்போது உங்களுடைய கைரேகை, கண் விழித்திரை எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசதியை கொண்டு வந்ததுனால, உங்களுடைய அனுமதியின்றி யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கைரேகையை பயன்படுத்த முடியாது. உங்களுடைய ஆதார் சம்மந்தமான தகவல எடுக்க முடியாது. அதே மாரி பேங்க்ல பார்த்தீங்கன்னா, பணமும் எடுக்க முடியாது. ஸோ இந்த முறை சாமானிய மக்களுக்கு பெரும் உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு இத அமல்படுத்தியிருக்காங்க. கூடுதலாக ஒவ்வொரு குடிமகனும் பார்த்தீங்கன்னா, இத கட்டாயமா செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முக அங்கீகார செயல்பாட்டில் லைவ்னஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க அரசு சம்மந்தமாவோ, இல்லன்னா உங்களுடைய தனிப்பட்ட சம்மந்தமாவோ நீங்க கேமரா மூலியமாக வெரிஃபிகேஷன் பண்ற மாரி இருக்கும். அதுல இந்த நபர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுடைய முகத்த பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அப்பம்போது உண்மையான நபரா, போலியான நபரான்னு சொல்லிட்டு இது மூலியமா கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு புதிய தொழில்நுட்பத்த பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க பண பரிவர்த்தனை பண்ணாலும் சரி, அதுக்கு கட்டாயமா இந்த ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும். சரிபார்ப்புக்காக ஆதார் தகவல்களை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், டேட்டா வாலட்ஸ்களை பயன்படுத்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. அதிகபட்ச பாதுகாப்பிற்காக மக்களின் ஆதார் எண்கள் மறைகுறியாக்கப்பட்ட வடிவத்தில் சேமிக்கப்படுவதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னால ஆதார் அட்டையில 12 இலக்க எண் இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய ஆதார் அட்டைலாம் பார்த்தீங்கன்னா, கடைசி 4 இலக்க எண் மட்டும் தான் தெரியும். மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மார்க் மாரி போட்டிருப்பாங்க. ஸோ இது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க முடியும். ஸோ இதுக்கு பக்கத்திலேயே கியூஆர் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அத ஸ்கேன் பண்ணா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில காமிக்கும். ஆதார் சம்மந்தமான ஒட்டுமொத்த தகவல்களையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய UIDAIன்னு சொல்லக்கூடிய அமைப்பானது, ஒருபோதும் குடிமக்களுடைய பயோமெட்ரிக் விவரங்கள வெளியாட்களுக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ நாங்க வெளியிட மாட்டோம், குடுக்க மாட்டோம்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. ஒருவேள ஆஃப்லைன் நோக்கங்களுக்காக நீங்க கியூஆர் கோடு முறைய பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாரி ஆதார் அட்டையில பக்கத்திலேயே கியூஆர் கோட் இருக்கும். அத நீங்க ஃபோன் மூலியமா ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லன்னா நீங்க எந்த டாக்குமெண்ட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு எங்கேயும் கம்ப்யூட்டர் சென்டர் கொண்டு போனாலும் சரி, அத நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அனைத்து விவரங்களும் அதில வந்துரும். மக்களுடைய வசதிக்காக அரசாங்கம் ஒரு புதிய ஆதார் மொபைல் செயலிய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலி மூலியமாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவர்களுடைய ஆதார் அட்டைய ரத்து செய்ததற்காக அரசாங்கத்திற்கு நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த செயலி மூலியமாக தெரிவிக்கலாம். இதனால உங்களுக்கு அலைச்சல் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். இத செய்றதுக்கு அவர்களுடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும். இத வச்சு இந்த செயலி மூலியமாக இந்த நபர் இறந்துட்டாங்க, அவர்களுடைய ஆதார் எண்ண ரத்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள அவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருந்துச்சு அப்படின்னா, அது திருடு போறதுக்கோ, மோசடி செய்றதுக்கோ வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குறையும். ஏன் செய்யவே முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆதார் அட்டை என்பது வெறும் அடையாள சான்றிதழ் மட்டும் கிடையாது. உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆதார் கார்டுல உங்களுடைய சுயவிவரங்கள், உங்களுடைய கைரேகை பதிவு மற்றும் பிற தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில இருக்கும்.
3ஆம் தரப்பினரிடமோ, இல்லன்னா தெரியாத நபரிடமோ இத பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது பகிரக்கூடாது. ஆதார் அட்டைய அவங்க கேட்டாங்கன்னா குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அனுமதி இல்லாம ஆதார் விவரங்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆதார் லாக் அப்படிங்கிற வசதியும் குடுத்துருக்காங்க. இத பண்றது மூலியமா எப்போ, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுடைய பயோமெட்ரிக் முதல் ஓடிபி வரைக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இத நீங்க விர்ச்சுவல் ஐடி மூலியமாக பயன்படுத்திக்கலாம். இது பண்றதுனால உங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, பணத்த யாரும் திருட முடியாது. ஆதாருக்கு பார்த்தீங்கன்னா, ஓடிபி அனுப்ப முடியாது. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, ஆதாருடன் இணைக்கப்பட்ட தற்காலிக 16 இலக்க எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எனது ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு, ஆதார் லாக், அன்லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இத நீங்க ஆதார் லாக் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். அன்லாக் குடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையில எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுக்கு யுஐடி அப்படிங்கிற லாக் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன பண்ணி, உங்களுடைய ஆதார் எண், முழு பெயர் மற்றும் பின்கோடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் நீங்க பதிவு குடுத்ததுக்கு அப்புறமா, உங்களுக்கு ஓடிபி மூலியமாக ஆதார் வந்து லாக் ஆகிடும். தேவைப்படும்போது மட்டும் இத நீங்க வந்து மீண்டும் அன்லாக் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இது பண்றதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் சம்மந்தமான எந்த தகவலும் யாரும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது. நீங்க அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாருனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஹேக்கா இருந்தாலும் சரி பண்ண முடியும். ஸோ இத முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். நன்றி.